இருக்கவே முடியாது. பல நன்மை பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக துதிக்கின்ற துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவர் என்று சொல்லி பாட்டு. துதிக்கும்போ கோட்டையும் குப்பையும் மேடாகும். சிறைச்சாலை கதவுகள் திறந்திடும். நம்ம துதிக்கும் போது ஏக சிந்தையோட நம்ம பாடும். துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவரே. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவரே. கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவரே. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவரே. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே.
எரிகோ போன்ற சூழ்நிலையும் எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயாவரே துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயாவரே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தின் யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயாவரே துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயாவரே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயாவரே துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயாவரே. அல்லேலூயா அல்லேலூயா ഹല്ലേലൂയ. மூன்றாவதாக ஒரு மலையாள பாடல் ஆத்மசக்தியால் என்னை நிறைச்சிடுക. இந்த பாட்டு திரும்பி ஆவர்த்திச்சு பாடும்போ எல்லாரும் கரங்களை அடிச்சு இருக்கிற இடத்துல கரங்களை அடிச்சு சந்தோஷமாக அபிஷேகத்துல நிரம்பி பாட கேட்டுக்கொள்கிறேன். ആത്മശക്തിയാൽ എന്നെ നിറച്ചിടുക അനുദിനം ആരാധിപ്പാൻ അഭിഷേകത്താൽ എന്നെ നിറച്ചിടുക ഞാൻ ഉണർന്നു ശോഭിക്കുവാൻ ആത്മശക്തിയാൽ എന്നെ നിറച്ചിടുക അനുദിനം ആരാധിപ്പാൻ അഭിഷേകത്താൽ എന്നെ നിറച്ചിടുക ഞാൻ ഉണർന്നു ശോഭിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുശക്തി പ്രാപിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുശക്തി പ്രാപിക്കുവാൻ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും ഞാൻ ആ കൃപയാൽ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും ഞാൻ ആ കൃപയാൽ ക്ലേശം നിറയും ഒരു യാത്രയതിൽ നിന്നെ സ്തുതിച്ചാർത്തിടുമ്പോൾ തുറന്നിടുക നൽ നീരുറവാം ഞാൻ എഴുന്നേറ്റു ശോഭിക്കുവാൻ ക്ലേശം നിറയും ഒരു യാത്രയതിൽ നിന്നെ സ്തുതിച്ചാർത്തിടുമ്പോൾ തുറന്നിടുക നൽ നീരുറവാ ഞാൻ എഴുന്നേറ്റു ശോഭിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുശക്തി പ്രാപിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതുശക്തി പ്രാപിക്കുവാൻ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും ഞാൻ ആ കൃപയാൽ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും ഞാൻ ആ കൃപയാൽ കൃപയാൽ എന്നെ അഭിഷേകം ചെയ്യുക വിശുദ്ധിയോട് ആരാധിപ്പാൻ ആത്മാവിനാലേ നിൻ ശക്തിയാലേ വൻകോട്ടകൾ തകർത്തിടുവാൻ കൃപയാൽ എന്നെ അഭിഷേകം ചെയ്യുക വിശുദ്ധിയോട് ആരാധിപ്പാൻ ആത്മാവിനാലേ നിൻ ശക്തിയാലേ വൻകോട്ടകൾ തകർത്തിടുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക
புது சக்தி பிராபிக்குவான் அபிஷேகம் பகர்ந்திடுக புது சக்தி பிராபிக்குவான் അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും ഞാൻ ആ കൃപയാൽ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും ഞാൻ ആ കൃപയാൽ ആത്മശക്തിയാൽ എന്നെ നിറച്ചിടുക അനുദിനം ആരാധിപ്പാൻ അഭിഷേകത്താൽ എന്നെ നിറച്ചിടുക ഞാൻ ഉണർന്നു ശോഭിക്കുവാൻ ആത്മശക്തിയാൽ എന്നെ നിറച്ചിടുക അനുദിനം ആരാധിപ്പാൻ അഭിഷേകത്താൽ എന്നെ നിറച്ചിടുക ഞാൻ ഉണർന്നു ശോഭിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതു ശക്തി പ്രാപിക്കുവാൻ അഭിഷേകം പകർന്നിടുക പുതു ശക്തി പ്രാപിക്കുവാൻ അന്ധകാര ശക്തികളെ ജയിക്കും ഞാൻ ആ കൃപയാൽ 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 ഹല്ലേലൂയ 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 യേശുവേ ഉമக்கு ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய வல்லமை கர்த்தாவே ஆண்டவரே இப்போதே கர்த்தாவே நாங்கள் இருக்கிறதான இடங்களில் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் கர்த்தாவே நிரப்பப்படுவதாக ஆமென் ஆண்டவரே ஹalleluya 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 அபிஷேகத்தின் வல்லமை ஹalleluya ஹalleluya இப்போதே ஒவ்வொரு சரீரங்களிலும் ஆண்டவரை பாய்ந்து சொல்லுவதாக கர்த்தாவே ஆண்டவரை அபிஷேகத்தினால நிறைக்கணுமே அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் நிறைக்கணுமே கர்த்தாவே நாங்கள் சத்துருவான சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய சகல அதிகாரத்தையும் கர்த்தாவே நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே நீ ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நீரங்களுக்கு நம்ப பண்ணுகிறமைக்காய் துதிக்கிறங்க கர்த்தாவே ஹalleluya ஸ்தோத்திரம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதான என் தேவன் கர்த்தாவே எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிறமைக்காய் துதிக்கிறங்க கர்த்தாவே அப்பா நம்முடைய வல்லமை கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே ஹalleluya ஒவ்வொரு சரீரங்களிலும் ஆள கடவுது கர்த்தாவே ஓ ரிபலபௌட தீரபல பௌட்டார வரபௌ சந்தர உடமன பௌட தீரபல பௌட்டார வரபௌட தீரபிரி வீச்சாரவா ஜாரபல பௌட தீரபர பௌட்டார ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya புதிய சக்தி புதிய கிருபை கர்த்தாவே தம்முடைய மக்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் ஹalleluya பலவீனமா இருக்கிற தம்முடைய மக்கள் மத்தியில் ஹalleluya நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஹalleluya ஆண்டவரே செத்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஹalleluya கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே ஓ ஹalleluya கர்த்தாவே ஆமே மரித்தவர்களை உயிர் செய்த கர்த்தாவே ஆமென் என் தேவன் இந்த மத்தியில் ஆண்டவரே ஜீவனுள்ளவராய் எங்கள் மத்தியில் உலாவுகிறமைக்காய் துதிக்கிறங்க கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே சரீரங்கள் கர்த்தாவே புது பலன் அடையட்டுங்க கர்த்தாவே புது சக்தி பிராபிக்கட்டுங்க கர்த்தாவே ஹalleluya ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அவயங்களோடும் கர்த்தாவே சரீரங்களோடும் கர்த்தாவே சிந்தைகளோடும் செயல்களோடும் கர்த்தாவே ஆண்டவரே இறங்கும்படியாய் துதிக்கிறங்க கர்த்தாவே ஹalleluya பெரிய காரியங்களை நீ செய்யணுமே கர்த்தாவே அற்புதம் நடக்கணுமே கர்த்தாவே ஓ ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா அந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தாவே ஆண்டவரே பெரிய விடுதலும் சமாதானமும் உண்டாகணுமே கர்த்தாவே சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை நீ கட்டளையிடணுமே கர்த்தாவே ஹalleluya ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களை நீ ஒருமுகப்படுத்தும்படியாய் துதிக்கிற ஏக சிந்தையோடு நம்முடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தாவே சிந்தனைகளையும் செயல்களையும் சிதறடிக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டின ஜெபிக்கிறோம் வெற்றிப்பவதாக இயேசுவின் நாமத்தில் ஹalleluya அப்பா நம்முடைய வல்லமை இறங்குவதாக தூரதர தரபௌட தீரபால பௌட்டார வரபௌ ஷரபௌட தீரபால பௌட்டார நீ சொல்லாகு நீ கட்டளையிட நிற்குமே கர்த்தாவே ஹalleluya சகல அந்தகாரத்தின் வல்லமைகளையும் ஜெயமெடுக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு தரணுமே கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் சுடர் ஒளிகளை போல பிரகாசிக்கத்தக்கவன கர்த்தாவே நீ இரக்கம் செய்யும்படியாய் துதிக்கிறங்க கர்த்தாவே ஹalleluya நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்கள் உலகத்தான் அல்ல என்று சொன்னீரே கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே ஹalleluya நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தாவே உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே உமக்காய் ஜீவிக்க ஹalleluya கர்த்தாவே நிறங்களை ஒன்று கூட நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் துதிக்கிறங்க கர்த்தாவே ஹalleluya காலம் கடைசி என்பதை அறிந்திருக்கிறங்க கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒருவர் போல கர்த்தாவே ஆண்டவரே ஹalleluya பப்பா ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகாதவண்ணம் கர்த்தாவே இன்னும் சிலுவையின் அடிவாரத்தில் ஆண்டவரே கிட்டி சேரத்தக்கவன தேவன் இரக்கம் செய்யும்படியாய் துதிக்கிற நீ பெரிய காரியங்களை நீ செய்வீராங்க கர்த்தாவே நீ பெரிய காரியங்களை செய்தீர் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஹalleluya பப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாட்சியாய் சொல்லத்தக்கவன தேவன் இரக்கம் செய்யும்படியாய் துதிக்கிற ஆமென் ஆண்டவரே ஒருவராய்
பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத ஆண்டவரே செயல்களையும் செய்கிற என் தேவன் கர்த்தாவே. ஹalleluya. எங்கள் மத்தியில் உலாவுகிறீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இன்னும் இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க, வரங்களினால நிரப்புங்க கர்த்தாவே. வரங்கள் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஹalleluya. ஒருவரும் அடக்கி வைத்திருக்காதபடி கர்த்தாவே தாங்களுக்கு கிட்டதான கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாளந்துகளையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பிரயோஜனப்படுத்தத்தக்கவண்ணம் கர்த்தாவே ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே மண்ணில் புதைத்து வைக்கிறவனாய் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே 5ஐ 10ஆகவும் ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே இரட்டத்தனை அதை சம்பாதிக்கத்தக்கவண்ணம் கர்த்தாவே. ஹalleluya. அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு நபர்களிலும் கர்த்தாவே இரக்கம் செய்யும்படியாய் உம்மை துதிக்கிறேன். ஹalleluya. ஒவ்வொரு தீபங்களும் கொழுந்து விட்டு எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. மங்கி எரிகிற திரியை அணைய விடாமல் பாதுகாக்கிற என் தேவன் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே நீதாமே கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா உலகத்துக்கு நீ வெளிச்சமாய் இருக்கிறீரே கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜீவிதத்திலும் கர்த்தாவே வெளிச்சத்தை கட்டளிடும்படியாய் உம்மை துதிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யணுமே கர்த்தா, இன்னும் செய்யணுமே கர்த்தாவே. ஆண்டவரே தங்களுடைய ஜீவிதங்களை கர்த்தாவே உமக்காய் அர்ப்பணிக்கத்தக்கவன் ஆண்டவரே. உமக்காய் அர்ப்பணிக்காத தம்முடைய மக்கள் ஆண்டவரே உமக்காய் அர்ப்பணிக்க என் தேவன் இரக்கம் செய்யும்படியாய் உம்மை துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யணுமே, இன்னும் செய்தெடுக்கணுமே கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் இருளில் இருக்கிறவர்களாக அல்ல கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீ மாற்றும், வழியின் பிள்ளைகளாய் மாற்றுங்க உம்முடைய பிள்ளையாய் நீ மாற்றணுமே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திறப்பிலே நிற்கிறதான ஒவ்வொரு விஷயங்களோடு நீர் இடைபடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற விஷயங்களோடு இடைபடுங்கப்பா, கண்ணீரோடு நிற்கிற விஷயங்களோடு இடைபடுங்கப்பா. கதறி செல்லும் வார்த்தைகளுக்கு நீ மறைந்திராதீங்கப்பா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீ மறைந்திராதீங்க கர்த்தாவே. ஹalleluya. ஆமென். ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிற விஷயங்களில் கர்த்தாவே உம்முடைய கரங்களுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே வெளிப்புறத்தில் சிரித்து பேசினால் உள்ளுக்குள் வேதனையோடு கர்த்தாவே ஹalleluya அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நீ நோக்கி பார்க்கணுமே கர்த்தாவே. ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாவிலிருந்து சொல் பிறவதற்கு முன்னே எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஹalleluya. எங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இதயத்தின் சிந்தனைகளையும் செயல்களையும் கர்த்தாவே நீர் அறிகிற தேவன். நீர் பெரிய காரியங்களை கர்த்தாவே ஏற்ற காலங்களில் நீர் எல்லாம் எங்களுக்கு நீ செய்து தருகிறமைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை நீ செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. கிருபையால் எடுத்து எங்களை நீ பயன்படுத்தும்படியாய் உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் மூலையில் அடங்கி கிடக்கிறவள அல்ல கர்த்தாவுடைய அபிஷேகத்தின் வல்லமையானது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை அமர்ந்திருக்கிற வட்டாமல் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெபிக்க, பாட, துதிக்க, ஆராதிக்க ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லுகிறவளாய் காணப்பட தேவன் ஆண்டவரே நம்முடைய வல்லமையால நீர் எங்களை இழுத்துக் கொள்ளும்படியாய் உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya. ஓரி பனபவுட தீரபால பவுட்டார வர பவுஷியார பவுட தீரபால பவுட்டார வரமா தூரதர தர பவுட தீரப. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்க இயலாமைகளில் எல்லாம் நீர் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே. ஹalleluya. நீர் எங்களுக்கு ஆண்டவரே அனுகூலமாய் இருந்த தேவன் கர்த்தாவே. உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகாதிருந்தமைக்காய் உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இது அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, நாமேக்கு செய்யுங்க, கிருபையா இறங்குங்க இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற என் தேவன் ஆண்டவரே அப்பா எங்களோடு இருங்கப்பா. நீர் எங்களோடு இருங்கப்பா. ஒரு விசை இறங்கோப்பா, ஒரு விசை இறங்கோப்பா. நீர் எங்கள் மத்தியில் இறங்கணுமே கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியில் இறங்கணுமே கர்த்தாவே. நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்று இல்லப்பா, நாங்கள் ஒன்று இல்லப்பா. நாங்கள் வெறும் பாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் வெறும் பாத்திரம் ஆண்டவரே. வெறும் கையோடு இருக்கிறோமே கர்த்தாவே. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே கர்த்தாவே. ஹalleluya. அப்பத்தின் தண்ணீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாருங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் தேவனே நீர் பெரிய காரியங்களை செய்யணுமே. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும்.
மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை ஒடுத்துவது நீரே என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சோதரம் 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 சோதரங்க தாவே துதிக்கிறோம் சோதரிக்கிறங்க தாவி மட்டுமாய் ஆண்டவரே பாடலை பாடி ஆராதிக்க தேவன் கிருபந்தமைக்காய் துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா ஏசப்பா சோதரங்க தாவே ஆண்டவரே. இந்த கூட்டம் துவக்கும் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உலாவி கொண்டிருக்கும்படியாய் துதிக்கிறோம். பாடல் மத்தியில் ஆராதனை மத்தியில் ஜெபத்தின் மத்தியில் இடைப்பட்டதான என் தேவன் தொடர்ந்துள்ள பகுதியை உம்முடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே நீர்தான் பெரிய காரியங்களை செய்யும், காத்துக்கொள்ளும் கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். இயேசு மீட்பர் மூலம் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பாடல் ஆராதனைக்காய் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ வந்து அலெக்ஸ் பிரதர் தான் நமக்கு வசனம் வாசிக்கணும். அலெக்ஸ் பிரதர் வந்து வரல. அலெக்ஸ் பிரதர் வாசிங்க பிரதர். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவன். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார்.
பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகோதரர் அலெக்ஸ் பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது கூட ஜெப குறிப்பு சிஸ்டர் வனஜா நடத்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். தேவன் ஜெபம் பண்ணலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:3 3 வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. வரப்போற காலம் அந்திகிறிஸ்து ஆட்சி வரப்போறதா இருக்குது. நம்ம தேசத்துல கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆதார் கார்டு இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. ஒரே நாடு, இந்தியா ஃபுல் அண்ட் ஒரே கார்டு தான் ஆதார் கார்டு. அதே போல இப்போ நீட் எக்ஸாம் வந்தது. இந்தியா ஃபுல்லா ஒரே தேர்வு தான் நீட் எக்ஸாம். இன்னும் என்ன செய்யுது, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம் அப்படின்னு ஒரு திட்டம் வரப்போகுது. அந்த திட்டம் வராதபடிக்கு நம்ம தடுக்க முடியாது சொல்லலாம், ஜெபிக்கணும். அந்திகிறிஸ்து ஆட்சியின் தந்திரங்கள்லாம் முறியடிக்கப்படணும். அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் கட்டப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து துருவ உபதேசம் எங்க பார்த்தாலும் கள்ளத்திருஷ்டிகளாலும் தேவனால் தூசிக்கப்படாதபடிக்கு அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். 4வது பாயிண்ட், தீவிரவாதிகள் சதித்திட்டங்களால சதித்திட்டம் தடுக்கப்பட முடியும். இப்ப கூட 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல குண்டு வெடிப்புல 25 பேர் இறந்துட்டாங்க. 40 பேருக்கு மேல காயப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்படிதான் காரியம் தேசம் நடவாதபடிக்கு இந்த அந்திகிறிஸ்தின் தந்திரங்கள்லாம் முறியடிக்கப்படும்படியாக, அந்திகிறிஸ்தின் ஆவிகள் கட்டப்படும்படியாக, துருவ உபதேசங்கள் கள்ளத்திற்குகளால் உண்டான தேவநாமம் தூசிக்கப்படாத இருக்கும்படியாக தீவிரவாதிகள் சதித்திட்டங்கள் தடுக்கப்படும். 4 காரியங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த ராத்திரி வேளையிலே அப்பா உம்முடைய பாதுபடியில நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஒரு மனதோடு முடிக்கும் உம்மை நோக்கி பார்க்க கூடி வந்திருக்கிறோங்க தாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இந்த நேரத்துல அப்பா சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய பாதுபடியில ஒப்படைக்கிறோங்க தாவே. ஆண்டவரே இயேசப்பா முற்றிலும் எங்களை தாழ்த்தி தருகிறோங்க தாவே. ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் அப்பா உம்முடைய சந்நிதியில் வந்து எட்டணுங்க தாவே. ஹல்லேலூயா இயேசப்பா. அதுக்கு தடையே எங்களுடைய பாவங்களோ குற்றங்களோ குறைகளோ இல்லாதபடி இயேசப்பா எல்லாவற்றையும் மன்னித்து இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே பொல்லாத சத்ருடைய கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே இயேசப்பா, அவன் ஆண்டவரே இயேசப்பா அவனுடைய தந்திர கிரியைகளை எல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள புகுத்தி கொண்டிருக்கிறாப்பா. அவனுடைய தந்திர கிரியைகளை எல்லாம் சுட்டடித்து போடுங்கப்பா, முறியடித்து போடுங்கப்பா. தேசத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வெளிப்படணும் கர்த்தாவே. ஆண்டவரே சத்ரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோற்று போகணும் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா, அவன் யாரையெல்லாம் கையில எடுத்து ஆண்டவரே இயேசப்பா இந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறானோ ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்துல பேசுங்கப்பா. ஆண்டவரே தேவன் ஒருவரே தேவன் என்று அவர்கள் அறியணும் கர்த்தாவே. அப்பா தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா இயேசப்பா. ஆண்டவரே என்னதான் சத்ரு முயற்சி எடுத்தாலும் அவனுடைய தந்திர கிரியைகள் எல்லாம் முறியடிக்கிற என் தேவன் அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வல்லமையை கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா அவனுடைய தந்திர கிரியைகள் முற்றிலுமாய் முறியடித்து போடுங்கப்பா. வானத்தின் கீழ் எங்கும் அவன் கிரியை செய்யாதபடி முற்றிலுமாய் அவனுடைய தந்திர கிரியைகளை எல்லாம் சுட்டரித்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தேசத்துல ஆண்டவரே தீவிரவாதிகள் ஆண்டவரே இயேசப்பா அப்பாக்கு பிரியமில்லாத இயேசப்பா எல்லா வித கிரியைகளை ஆண்டவரை முறியடித்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே தேசத்துல இயேசப்பா பெருகி கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியான முற்றிலுமா ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்துல அழிவுகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே இயேசப்பா. எந்த விதமான அழிவுகளும் வராதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே இயேசப்பா சத்ருவானவனுக்கு நல்லாவே தெரியும் கர்த்தாவே. அப்பா நீர்தான் ராஜாதி ராஜாவே வரப்போகிறீங்கன்னப்பா. ஆண்டவரே இயேசப்பா இருந்தாலும் அவன் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே அவனால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே பயங்கர தந்திரமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலத்துல விழித்திருந்து ஆண்டவரே இயேசப்பா ஜெபித்து அவனை ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா
ஹalleluya. உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெயிக்கணும் அப்பா ஆண்டவரே. ஜெபித்து ஜெயம் எடுக்க கிருபை தாங்கப்பா. தேசத்துல எந்தவித அசம்பாவிதங்களும் வராதபடி ஆண்டவரே திறப்புல நிற்க கிருபை தாங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. எந்த தீமைக்கு ஒப்பு கொடுக்காதபடி அப்பா காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஹalleluya ஆண்டவரே. ஏசப்பா முற்றிலும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்படைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் சொல்லுங்க பிதாவே, ஆமென். கர்த்தாவே ஜெபத்துக்கு எப்படி சேர்க்க சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 2வது குறிப்பு சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். இப்ப இயற்கைக்கு தேவன் தான் சில அதிகாரத்தை கொண்டு இயற்கையின் அதிகாரத்தை சில படைத்தவரை இயேசு கிறிஸ்து தான். இயற்கை என்ன செய்யுது? கிறிஸ்துக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அதனால என்ன செய்யும்? கடந்த சில வருடங்களா என்ன செய்யும்? வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு நம்ம தேசத்துல. வெயில் அதிகமா இருக்கனால சில இடங்கள்ல வறட்சி இருக்குது, சில இடங்கள்ல நம்ம அதிக மழை பெய்யுது. இதனால என்ன செய்யுது? தேசத்துல சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டிருக்குது. பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்திலே 10 நகரங்கள் என்ன செய்யுது? கடல்ல மூழ்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி பரவப்பட்டு இருக்குது. அதனால அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா வாகனங்கள் எங்க பார்த்தாலும் அதிகம் பெருகி கொண்டிருக்கனால காற்று மாசுபடுகிறது. அதனால சுத்தமான காற்று சுவாசிக்காம இருக்கிறதுனால என்ன செய்யுது? அநேக வியாதிகள் தேசத்துல பெருகி கொண்டிருக்கு. நம்ம ஜெபிக்கலாம். வெப்பத்தினால் வரும் விளைவுகள் தேசத்துல மாறும்படியாக அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். 10 நகரங்கள் கடல்ல மூழ்க போகிற சூழ்நிலை இருக்குது. அது பாதுகாக்கப்படணும். அதுக்காக ஜெபிக்கணும். காற்று மாசுபாடுனால நுரையீரல் பிரச்சனை அதிகமா ஏற்படுறதுனால வியாதிகள் அதிகமா இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, நல்ல செமத்துக்கா நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே அதுபோல கர்த்தாவே விளக்கிழமை ஆண்டவரே கர்த்தாவே அத்தோட சமத்துல ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து கர்த்தாவே கூடி உண்மை ஆராதிக்க தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா ஹalleluya ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு காரணக்காரா இருக்கிற மகளை குடும்பமாய் கத்தர் ஆசீர்வதிக்கணுமே. தலைமுறையில கத்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜோபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்குள் அவர்களை மறைத்துள்ளணுமா ஜோபிக்கிறேன் ஆண்டவரையமாய் ஊழியத்திலே கத்தர் பிரயோஜனப்படுத்தணுமா ஜோபிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya ஆண்டவரே. சொல்லப்பட்டதாக தாவி நல்ல பாடல் தந்தீர், ஆராதனை தந்தீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல சங்கீத பாத்து தந்தீர் ஆண்டவரே. ஹalleluya உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தில் இன்று நடத்தின உம்முடைய மகளை உம்முடைய கரங்களே சமர்ப்பிறங்க தாவே. இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது கர்த்தாவே ஜெப மகளை உம்முடைய கரங்களே சமர்ப்பி சொல்லப்பட்ட கர்த்தாவே. அப்பா ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய கரங்களே சமர்ப்பிறங்க தாவே. ஹalleluya தேசத்திலே கர்த்தாவே. ஹalleluya ஆண்டவரே கர்த்தாவே. இயற்கை சிற்றதனால் கர்த்தாவே பல விதமான பிரதிகூலங்கள் கடந்து வருகிறது கர்த்தாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya வாயுனாலும் ஆண்டவரே கர்த்தா பல விதமான கர்த்தா பிரதிகூலங்கள் தேசத்தின் மத்தியில் ஆண்டவரே நடந்து வருகிறதே. இதற்கெல்லாம் காரணம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வருகை தான் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே கர்த்தாவே. ஹalleluya கர்த்தாவே. இயற்கையின் காரணத்தினால் அநேகர் கர்த்தா பல விதமான கர்த்தா பலகீனத்தோடு ஆயிருக்கிற கர்த்தர் காண்கிறீர் அப்பா. ஹalleluya உடைய பலகீனத்தில் நம்ம பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துடைய கர்த்தா மாசினால் ஆண்டவரே ஏற்படுகிறான கர்த்தாவே. ஆண்டவரே ஹalleluya சோசமுற்றே கர்த்தா பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற நிறைகளிலும் கர்த்தாவே காட்டிலும் கர்த்தாவே காணப்படுகிறான எல்லா பிரயாசங்களும் மாறிப்போக என்ற தெய்வ சகாய்க்கணுமாய் பிரார்த்திக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சாநித்தியம் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை இறங்கணுமே கர்த்தா ஒவ்வொரு மேலும் கர்த்தா பரிசுத்தாவியான் நம்ம விடவிடணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நடக்கிற எல்லா ஜபத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே. தேவ செய்தியும் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் சொன்னமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த ராத்திரி காலம் எங்களுக்கு ஏற்றதான கர்த்தாவே ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தரவிடமா ஜெபிக்கிறோம். தாழ்த்துற கிருபைக்குள்ளே மறைத்துகளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னிமின் கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே ஜெபத்துக்கு சேர்க்க சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எசேக்கியேல் 34:26 வாசிக்கிறோம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த நாட்கள் எங்க பார்த்தாலும் பரவலா மழை பெய்து கொண்டிருக்குது. விசேஷமா நம்ம சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கலாம். ஆசீர்வாத மழை கத்தருடைய கர்த்தாவே தண்டனைக்குரிய மழையாய்
இல்லாதபடிக்கு இருக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். மழையினால உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் ஏற்படாமல் இருக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். தண்ணி வீட்டுல புகுந்தனால அநேக மக்கள் வெளியேறி வெளியிடத்துல போய் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு உணவு தேவைகள் எல்லா பொருளாதாரத்தையும் சந்திக்கப்படாததான் நம்ம ஜெபிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னையில் இருக்குது அதிகமா கர்த்ததாமே மனம் இறங்கும்படியாய் கர்த்தருடைய இறக்க வழிபடும்படியா அதுதான் நம்ம ஜெபிக்கணும். குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் ஊனமுற்றவர்களை பாதுகாக்கப்படணும், தொற்று நோய்கள் பரவாமல் இருக்கணும், மீட்பு படையினருக்காக ஜெபிக்கணும். இந்த பரிபூரண ஜெபம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி தெய்வமே அப்பா. உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வாதமான மழை அப்பா எங்கள் தேசத்துல பெய்ய தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமென் ஆண்டவரே. அப்பா அழிவுக்கு ஏதுவானதாக அப்பா எதுவும் நடைபெறாதபடி தகப்பனீர் ஆமென் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் அது கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் ஆமென் ஆண்டவரே நீர் இறங்கி அப்பா ஆமென் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தகப்பனீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சென்னை பட்டணம் முழுவதும் அது கரங்களுக்குள்ள சமர்ப்பிக்கிறோம் அப்பா. மழையினாலேயோ தண்ணினாலேயோ ஆமென் ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல ஒரு அழிவு வராதபடி தகப்பனீர் ஆமென் ஆண்டவரே பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. அப்பா நீர் தொடர்ந்து 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 ஆமென் ஆண்டவரே அப்பா சொல்லி கொண்டிருக்கிற ஆமென் ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் ஆமென் ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவரே உமது கரங்களுக்குள்ளாக நீர் ஆமென் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து அந்த இடங்கள்ல அழிவு ஆமென் ஆண்டவரே காணாதபடி தகப்பனீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களது ஜெபத்தை கேளுங்க, எங்களுக்கு பதில் தாருங்க தகப்பனே. அப்பா தொடர்ந்து ஆமென் ஆண்டவரே அப்பா பிரேயர் வாரியர்ஸ் டீம்லயே அப்பா பிரேயர் வாரியர்ஸ் குடும்பத்திலேயே ஆமென் ஆண்டவரே அநேகரால ஆமென் ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு தண்ணீரால் அழிவு வருகிறது என்று அப்பா நீர் எச்சரித்து சொன்ன ஆமென் ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் அப்பா உம்முடைய பாத படிகளுக்குள்ளாக ஆமென் ஆண்டவரே பிரேயர் வாரியர்ஸ் குடும்பமாக அப்பா ஆமென் ஆண்டவரே மண்டாடி அப்பா ஆமென் ஆண்டவரே வந்த ஆபத்துகளுக்கு எல்லாம் தகப்பனீர் விலக்கி பாதுகாத்து கொண்டீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆமென் ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தின் கரம் ஆமென் ஆண்டவரே தேசத்தின் மேல் இருப்பதாக. ஆமென் ஆண்டவரே எங்கள் தேசத்திலேயோ ஆமென் ஆண்டவரே அப்பா இந்த உலகம் எங்கும் உள்ள தேசங்களிலேயோ மழையினாலேயோ அப்போ வெள்ளத்தினாலேயோ எந்த சேதமும் அணுகாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருத்தரும் மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆமென் ஆண்டவரே அப்பா உமக்காக உம்மை நோக்கி பார்க்கிற உம்மை தேடுகிற ஆமென் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அப்பா இருந்து மண்டாடி ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் ஆமென் ஆண்டவர் அதிகமாக இருக்கிறார்களே அப்பா. ஆமென் ஆண்டவரே பரிசுத்தவானுடைய ஆமென் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில் ஆமென் ஆண்டவரே மகிழ்ச்சியை காண விரும்புகிற எங்கள் தெய்வம் அப்பா ஆமென் ஆண்டவரே அப்பா அந்த தேசங்களில் இருக்கிற அப்பா பரிசுத்தவான்களை நினைவில் கொண்டு தகப்பனீர் அந்த தேசத்தை அழிக்காதபடி அப்பா அழிவின் விளிம்பில் இருக்கிற ஆமென் ஆண்டவர் அந்த இடங்கள் அந்த தேசங்கள் அப்பா ஆமென் ஆண்டவரை முற்றிலும் அழிக்க ஆமென் ஆண்டவர் அழிக்கப்பட்டு விடாதபடி அப்பா உம்முடைய கிருபை அந்த இடத்துல இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமென் ஆண்டவர் உமது கரம் இறங்கட்டும், உமது கரம் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இறங்கி ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆமென் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவரே தண்ணி வந்தால் ஆமென் ஆண்டவரே அப்பா நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அப்பா ஆமென் ஆண்டவரே அப்பா சென்னை பட்டணத்துல காணப்படுகிறதப்பா. ஆமென் ஆண்டவரே அப்பா ஆமென் ஆண்டவரே அப்பா எங்களோடு இணைந்து இருக்கிறவர்களும் ஆமென் ஆண்டவர் அதுல பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு தகப்பனே. அப்பா உமது கரம் ஆமென் ஆண்டவர் இறங்கி இனி அப்பா அந்த சென்னை தேசத்துல ஒரு தண்ணீரால ஒரு அழிவு வராதபடி ஆமென்
ஆண்டவரை மற்றும் எந்த பிரச்சனைகள்னாலும் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ஒரு அழிவு வராதபடி தகப்பனீர் முற்றிலும் ஆண்டவர் உமது ரத்தத்தை கொண்டு முத்திரையிட்டு அப்பா ஆண்டவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது கரங்களுக்குள்ளாக ஆண்டவரை தாழ்த்தி கொடுக்கிறோம். அப்பா எங்களது தேசத்துல எந்த இடத்திலையும் ஆண்டவரை தண்ணீராலேயோ ஆண்டவரை மற்ற ஆண்டவர் இயற்கையின் சீற்றங்கள்னாலேயோ எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி தகப்பனீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் அது கரங்களுக்குள்ளாக உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற எங்கள் தெய்வம் அப்பா உம்முடைய உள்ளம் கைகளுக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை சிறகு நிழலிலே ஆண்டவரை பாதுகாத்து கொள்வீராகப்பா. உமது கரங்களுக்குள்ளாக ஆண்டவரை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த தெய்வம் தாமே ஆண்டவரே எங்கள் காதுகளில் அப்பா ஆண்டவர் அப்பா எங்கள் கண்களிலோ ஆண்டவர் இனி அந்த தேசம் தண்ணீரால் இப்படி அழிக்கப்பட்டது அப்படி அழிக்கப்பட்டது என்று மக்கள் அப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கேள்விப்படாதபடிக்கு தகப்பனீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் வல்லமை ஆன தெய்வம் அப்பா ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரை வல்லமை அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நீ சாதாரண தெய்வம் அல்ல ஆண்டவரே. நீர் கல் இல்லப்பா, நீர் மண் இல்ல ஆண்டவரே. அப்பா எங்களது ஜபங்களை கேட்டு கிரியை செய்கிற தெய்வம் தகப்பனே நீர். ஆண்டவரே உமது பாத படிகளுக்குள்ளாக ஆண்டவரை விழுந்து கிடக்கிறோம் தகப்பனீர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் தேசங்களை தகப்பனீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தாவே ஜெயதோடு சோத்திரம் எல்லாம் சோத்திரம் 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 சோத்திரம். விசேஷமா தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணும். சங்கீதம் 121 வாசிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமான விபத்து நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் விபத்து நடக்குது. அப்ப தமிழகம் விபத்துல முதலிடமாய் காணப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதிகரித்துற சாலை விபத்துகள் தடுக்கப்பட முடியாத ஜெபிக்கணும். விபத்துக்களினால் உண்டாகும் மரணங்கள் தடுக்கப்படும். இன்னைக்கு விபத்துனால அநேக காயமடைந்திருக்காங்க. காயத்துக்கு கத்த விடுதலை கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். குடிக்காமல் வாகனம் ஓட்டணும். சாலை விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். டாஸ்மாக் கடைகளை என்ன மூடப்படணும். மதுவிலக்கு சட்டம் என்ன கொண்டு வரப்படணும். காய்ச்சல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 செய்து கர்த்தாவே. அப்பா நாளுகள் கல்ல கத்த பலவிதமான விபத்துகளால் அநேக യൗവന കുഞ്ഞുങ്ങൾ സ്തോത്രം ഹല്ലേലൂയ കർത്താവെ നഷ്ടപ്പെട്ടു കൊണ്ടിരിക്കുന്ന കർത്താവെ. മാതാപിതാക്കൾ വേദനപ്പെട്ടു കൊണ്ടിരിക്കുന്ന കർത്താവെ. യേശുവാ ഹല്ലേലൂയ കർത്താവെ. അവർ ഹല്ലേലൂയ കർത്താവെ വണ്ടികൾ അവർക്ക് ഇഷ്ടപ്പെട്ട വണ്ടികൾ എടുത്തിട്ട് സ്തോത്രം ഹല്ലേലൂയ ഇഷ്ടപ്പെട്ട രീതിയിൽ സ്തോത്രം താറുമാറായി ഓട്ടി സ്തോത്രം എത്രയോ വിപത്തുകൾ നടക്കുന്നു കർത്താവെ സ്തോത്രം. അതേപോലെ സ്തോത്രം ഹല്ലേലൂയ നടന്നുകൊണ്ട് പോകുന്നവരെ ഹല്ലേലൂയ കർത്താവെ വാഹനങ്ങൾ തട്ടിയിട്ട് കർത്താവെ സ്പോട്ടിൽ ഔട്ട് ആയിക്കൊണ്ടിരിക്കുന്നു കർത്താവെ സ്തോത്രം. വാഹനങ്ങൾ ഹല്ലേലൂയ തട്ടി മോദി ഹല്ലേലൂയ അതിനാൽ വിപത്തുകൾ നടക്കുന്നു കർത്താവെ. 2 വീലർ 4 വീലർ 3 വീലർ വാഹനങ്ങളാൽ സ്തോത്രം അനേകർ വിപത്തുകളിൽ നഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു കർത്താവെ. ആപത്തുകൾ നടക്കാതെ വേണം. അപ്പൊ ഹല്ലേലൂയ കർത്താവ് വലിയൊരു വിടുതൽ സ്തോത്രം ദേശത്തിന് മധ്യ കർത്താവിടെ നിന്ന് കട്ടളയിടുമാറണം. ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുവാൻ ദൈവനാമ മഹത്വപ്പെടുവാൻ ദുഷ്ടന്റെ അധീനതയിൽ നിന്ന് ഉലകത്തെ കർത്താവ് വിടുവിക്കുമാറണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ആപത്തുകളിൽ നിന്ന് കർത്താവ് കൊലപാതകളിൽ നിന്ന് ദേശത്തെ വിടുവിക്കുമാറണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അപ്പൊ അതിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്നു. പലവിധമായ പ്രശ്നങ്ങളാൽ കത്ത പ്രതികൂലങ്ങളാൽ എത്രയോ ഹല്ലേലൂയ കർത്താവെ സ്തോത്രം ഹല്ലേലൂയ കർത്താവെ ജനങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു കർത്താവെ. മുറ്റിലുമായ ഒരു ഹല്ലേലൂയ കർത്താവെ വിടുതൽ സ്തോത്ര ദേശത്തിന് മധ്യ അവിടെ നിന്ന് കട്ടളയിടുമാറണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കും. ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുവാൻ ദൈവനാമ മഹത്വപ്പെടുവാൻ കർത്താവ് നീ സഹായിക്കുമാറണമേ. ഇന്ന് കണ്ട മിസ്രൈമിന്റെ കെട്ട് മേർക്കൊണ്ട് കാണാതെ പടി കർത്താവെ ചിറകളിൽ മറച്ചുകൊള്ളുമാറണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കും. ഉലകം കണ്ട് അതിശയിക്കത്തക്ക രീതിയിൽ കർത്താവെ
ஸ்திதியதிகளுக்கு ஒரு வலிய மாற்றத்தை கர்த்தாவை கட்டளையிடு மறக்கணுமே அப்பா. அந்த கரங்கள் இவ்வாறு ஹல்லேலூயா கர்த்தாவை பொங்கிக் கொண்டிருக்கிறான் பைசாஜிக மண்டலங்கள். ஹல்லேலூயா கர்த்தாவே, உலகத்தில் சமாதானம் இல்லாத அனுபவங்கள். ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா கர்த்தாவே, எத்தனையோ குடும்பங்கள் ஹல்லேலூயா கர்த்த துக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது அப்பா. அதே போல ஹல்லேலூயா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமே மது விலக்கு கத்த மது விஷயத்தால் ஹல்லேலூயா கர்த்தாவே பூர்ணமாயும் ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா பலவிதമായ பிரச்சனைகள் ஹல்லேலூயா கர்த்தாவே ஆமை தெய்வ சமாதானம் இல்லாதவன குடும்பங்கள் ஹல்லேலூயா சமாதானம் இல்லாதவன எத்தனையோ ஹல்லேலூயா கர்த்தாவே மாதாபிதாக்கள் கத்த வேதனையோடு கூட ஆமை குஞ்சுங்களால் உண்டாகுமா ஆமை பலவிதമായ பிரச்சனைகளால் அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே சுயம் தற்கொலை செய்கின்ற அனுபவங்கள் அப்பா ஹல்லேலூயா கர்த்த மாதாபிதாக்கள் ஆமை குஞ்சுங்களை பயந்து ஆமை குடியன்மாராய குஞ்சுங்களை பயந்து நடுங்கி அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா வீட்டில் போல கிடக்குவான் பற்றாத்த ரீதியில் வேதனிச்சு ஒதுங்கி கொண்டிருக்கின்ற அனுபவங்கள் கர்த்தாவே தேசத்தின் மத்திய உடனீளம் ஆமை பொங்கிக் கொண்டிருக்கின்ற கர்த்தாவே விஷயத்தின் முற்றிலுமாய் பரிகாரத்தை கர்த்தா கட்டளையிடு மறக்கணுமே பிரார்த்திக்கும் அப்ப அந்த கரங்கள் ஏற்பிക്കുന്നു அதிவேகத்தில் முற்றிலுமாய் பூர்ணமாய் ஒரு ஆமை ஹல்லேலூயா பரிகாரத்தை கர்த்தா உருவாக்கி யெகோவே അവിടെ ஹல்லேலூயா கர்த்தா ഓരോ കുടുംബങ്ങളിലും ദൈവ സമാധാനത്തെ കട്ടളയിട്ട് മറക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥി ആമേ കുടിയന്മാരായ ഹല്ലേലൂയ കർത്താവേ ആമേ പിതാക്കൾ ആമേ ഹല്ലേലൂയ കർത്താവേ യേശുവപ്പ അതോട് അനുബന്ധിച്ച് ആമേ സ്തോത്ര കുഞ്ഞുങ്ങൾ ആമേ ഹല്ലേലൂയ കുടിയിലും വെറിയിലും അകപ്പെട്ടിരിക്കുന്ന അനുഭവങ്ങൾ കർത്താവേ പൂർണ്ണമായ ഒരു പരിഹാരത്തെ കർത്താവേ നീ കട്ടളയിട്ട് മറക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു വലിയവ ചെയ്താട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ എൻ്റെ പൊന്നുകരം നീട്ട് മറക്കണമേ വിടുതന്റെ കര നീട്ട് മറക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു അത്ഭുതത്തിന്റെ കര നീട്ട് മറക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പാ ഹല്ലേലൂയ കർത്താവേ ആമേൻ അതിശയകരമായ ഒരു മാറ്റത്തെ കർത്താവ് കട്ടളയിട്ട് ആമേ കുടുംബത്തിനകത്ത് കർത്താവ് ദൈവ സമാധാനവും ദൈവിക സന്തോഷവും കർത്താവിടുന്ന് കട്ടളയിട്ട് മറക്കണമേ എന്ന് ഇന്ന് കല്ലുകത്താവേ നാളുകൾ വേദനിക്കുന്ന വിഷയങ്ങൾ നാളെ കല്ലുകത്ത ഒരു നാളും വേദനിക്കാതെ വഴി കർത്താവേ ഇന്ന് ഈ സമയം തന്നെ എത്രയോ കുടുംബങ്ങളിൽ കർത്താവേ ആമേ കുടിവരയിനാൽ കല്ലുവ കർത്താവേ സ്തോത്രം അപ്പൊ കല്ലുവ വീട്ടിനകത്ത് പോലും കിടന്നുറങ്ങുവാൻ സാധിക്കാതെ വേണം എത്രയോ ആമേ കല്ലുവ കുടുംബങ്ങൾ വേദനപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന കർത്താവേ നെയിം ഓഫ് ജീസസ് ഇപ്പോൾ തന്നെ അപ്പൊ ഹല്ലേലൂയ കർത്താവ് അവ്വാർന്ന് ആമേ കല്ല് വേദനപ്പെടുന്ന കുടുംബങ്ങൾ ഒരു വലിയ മാറ്റത്തെ കർത്താവ് കട്ടളയാണ് എന്റെ പൊന്നുകരങ്ങൾ സർവ്വ വിഷയങ്ങളെ ഏൽപ്പിക്കും കൂടെ ഇരിക്കും പ്രവർത്തിക്കും മഹത്വത്തോട് യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ ആമേ സ്തോത്രം ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ நமக்கு மெசேஜ் வந்து சர்மலா சிஸ்டர் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தரே அப்பா நீரிங்களை அழுகை செய்யுங்கப்பா, நீரிங்களோடு பேசுங்கப்பா ஆண்டவரே. நீரிங்களை மறைத்தப்பா, நீரிங்களை வெளிப்படுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. ஏசப்பா நாங்க பேச அறியாத ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா பேச தெரியாதுப்பா ஆண்டவரே, நாங்க ஒன்றுமே இல்லப்பா ஆண்டவரே. ஏசப்பா எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க கத்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவன் சொன்னீரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீங்க இசப்பா பேசுங்கப்பா ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி ஆண்டவரே இசப்பா அவர்களுக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்படட்டும் கத்தாவே. ஹல்லேலூயா இசப்பா ஆண்டவரே முற்றிலும் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் கத்தாவே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்ம யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டோரை ஆண்டோருக்கு நாமத்தை வந்து விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டாலும் அவ்வளவு பேருக்கும் வந்து தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு அவரை விசுவாசிச்சோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் அவரோட பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு நிறைய அதிகாரங்கள் அவர் கொடுக்குறாரு. ஆனா ஒரு தடவை நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சு நீங்க தான் என் அப்பா, நம்ம அவரோட பிள்ளைகள்னு சொல்லி நமக்கு அந்த அதிகாரத்தை தந்தாச்சுன்னா நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு விலகி போனாலும், அவரை துக்கப்படுத்தி காயப்படுத்தி எவ்வளவுதான் ஆண்டவரை கஷ்டப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அவர் நம்மளை தேடி அணைக்கிற தெய்வம். நீதான் வேணும். எத்தனையோ இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆனாலும் நம்ம தான் வேணும்னு சொல்லி நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் அவர். நமக்காக நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், ஆனாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் விட
அந்த தேவைகளை எல்லாம் நமக்கு உருவாக்கி அவருக்கு தரதுக்கு ஒரு லேசான விஷயம் அவருக்கு. ஆனா நம்மை ரட்சிப்பதற்காக அவர் அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமியில அவர் வந்த ஒரு ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு. அந்த அந்த நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை யாராவது வாசிக்க முடியும்னா வாசிக்கலாம், இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவர் பிதாவோட மடியில செல்ல பிள்ளையா இருந்தவர். அப்போ அப்படி அவருக்கு நம்மள ஒரு ஒரு பெரிய அரண்மனையில ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா வச்சுட்டு நீ கொஞ்சம் ஜனங்களுக்காக நீ ஜீவனை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம போவோமா? யாருமே போக மாட்டோம். ஆனா அவரு ஒண்ணுமே வேண்டாம். இப்ப இருக்கிற நிலைமையிலேயே ஒரு 10 பேருக்காக நீ ஒரு உயிரை விடணும்னு சொன்னா நம்ம யாருமே அதுக்கு முன் வர மாட்டோம். ஆனா அவர் நம்மளை நேசிச்சதுனால அந்த பிதா சொன்ன உடனே அவர் எப்பவுமே அவருக்கு எந்த ஒரு அவர் பரிசுத்த தேவன், அவர்கிட்ட எந்த ஒரு பாவம் இல்லை. அந்த நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாவிகளாகிய நமக்காக அவர் அந்த மகிமையான பரலோகத்தை விட்டு எப்போதும் அந்த பிதாவுக்கு கூட அவர் எப்போ மனமகிழ்ச்சியா இருந்து அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன்னு சொல்லியிருக்கு அந்த வசனத்துல. அப்போ எப்போ அப்படிப்பட்ட ஒரு மகா பாக்கியத்தை அந்த அப்படிப்பட்ட பாக்கியமான இடத்தை விட்டு கீழே இறங்கி இந்த பூலோகத்துல அவர் அதுவும் எப்படி வந்தாரு? ஒரு 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 ஏழ்மையான குடும்பத்துல ஒரு மரியாளுக்கு மகனாக அவரு இந்த உலகத்துல வந்தாரு. ஆனா அவருக்கு அவர் பெரிய தேவன். அவருக்கு பெரிய பணக்கார குடும்பத்துல வந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா நம்மளை ரட்சிப்பதற்காக நம்மளை ஒவ்வொருவரும் நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காக அவர் அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூலோகத்துல வந்தார். அதுவும் ஒரு ஏழ்மையான கோலத்துல. அவர் பிறக்கும் போது கூட அந்த மாட்டு தொழுவத்துல இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் எல்லாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லது கண்டு உணர்த்தினாங்க. அதனாலதான் நம்ம கூட ஹாஸ்பிட்டல்ல நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல புது துணியெல்லாம் வாங்கி நம்மளை போத்தி தான் கொடுப்பாங்க. ஆனா அவருக்கு ஒரு கந்தை துணியில கிழிஞ்ச துணியில தான் அவரை படுக்க வச்சாங்க மாட்டு தொழுவத்துல. அப்ப அப்படி அவர் எவ்வளவுக்கு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு தாழ்த்தி இந்த உலகத்துல வந்தாரு. ஒரே ஒரு காரணம், என்னையும் உங்களையும் தூக்கி எடுக்கிறதுக்கு தான். இந்த உலகத்துல நம்ம அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்மளை பரலோகத்தை அவர் எங்க இருந்தாரோ அதே இடத்துல நம்மளையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த உலகத்துல அவரை தாழ்த்தி இறங்கினார். அப்படிப்பட்ட தேவன் ரோமர் 8வது அதிகாரத்துல 32வது வசனத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நாம் கருளாதிருப்பது எப்படி? அப்ப பிதாவானவர் அவருடைய சொந்த குமார், அவருடைய செல்ல பிள்ளை என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு. அப்ப நம்ம தான் ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவரையே அந்த இயேசப்பாவே நமக்கு ஜீவ பலியாக தந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவ்வளவுக்கு அன்பு நம்ம மேல வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த உலக பிரகாரமாக தேவைப்படுகிற சின்ன சின்ன காரியங்களை அவருக்கு தரதுக்கு ஒரு அற்ப காரியம், ஒரு சிம்பிள் மேட்டர் அவருக்கு. அந்த மத்தேயு 6வது அதிகாரத்துல இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னது தேவை என்று பரம பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அந்த நமக்கு எந்த டைம்ல என்ன தேவைன்னு சொல்லி அவருக்கு எல்லாமே தெரியும். இவைகள் எல்லாம் அந்த மத்தேயு 6:31 ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ இது எல்லாமே நமக்கு தேவை. நம்ம லைஃபுக்கு என்னென்ன வேணும், எந்தெந்த டைம்ல என்னென்ன தரணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா ஏன் அந்த டைம்ல தரல? அப்போ அவருக்கு ஒரு குறித்த காலம் இருக்கு, ஒரு குறித்த டைம் இருக்கு. அப்ப அந்த குறித்த காலத்திலேயே அந்த நேரத்திலேயும் தான் நம்ம ஆண்டவர் நமக்கு கையில தருவாரு. மத்தேயு 7வது அதிகாரத்துல 11வது வசனத்துல எப்படி சொல்லியிருக்காரு இயேசப்பா, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான். அப்ப நம்மளே
நம்ம பாவிகள், பாவம் நிறைஞ்ச பொல்லாதவர்களே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க தெரிஞ்சிருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்மளை எல்லாம் உருவாக்கி படைத்த தேவனுக்கு நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு செய்ய தெரியாதா? அவரு அந்த நன்மையானவர்களை, நல்ல விஷயங்களை நமக்கு கண்டிப்பா அவர் நிச்சயமாக தருகிற தேவன். நமக்கு என்னென்ன தேவை, அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கும், நமக்கு ஒரு பலவீனம்னாலும் சரி, ஒரு கஷ்டமான நேரத்துல நமக்கு அந்த டைம்ல அற்புதம் செய்யறதுக்கு, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு, அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வர்றதுக்கு, நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கு, இது எல்லாமே அவருக்கு பார்வையில வந்து லேசான காரியம். இந்த உலகத்துல ஆண்டவரும் வந்து நிறைய அற்புதங்களை செய்தாரு. ஆனா அந்த அந்த அற்புதங்களை செய்யறதுக்கு வந்து அவருக்கு டைம் எடுக்கவே இல்லை. ஒரு வார்த்தையினால லாசருவை உயிரோடு எழுப்புறது ஒரு வார்த்தையினால, இந்த உலகத்தை படைச்சதும் ஒரு வார்த்தையினால, நிறைய பேருக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எல்லாமே வார்த்தையினால தொட்டு சுகமாக்குனார். இப்படிதான் ஆண்டவர் பண்ணார். ஆனா நம்மளை ரட்சிப்பதற்கு மட்டும்தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, பாடுகளை சகிச்சு, சிலுவையில் அவ்வளோ மணி நேரம் தொங்கி அவ்வளோ வேதனைப்பட்டது நம்மளை ரட்சித்து பரலோகம் கொண்டு சேர்க்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. அதே மாதிரி நம்ம வந்து அவரோட பிள்ளைகள். அந்த நம்ம அவருக்கு மேல விசுவாசம் வச்சு அப்பா நீங்க தான் இனி எனக்கு அப்பான்னு சொல்லி நம்மள அவருக்கு பாதபடியில ஒப்பு கொடுக்கும் போது, அப்படிப்பட்ட அவருக்கு பிரியமான பிள்ளைகள் வந்து அழும்போது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த லாசரு இறந்து 4 நாளாச்சுன்னு சொல்லி அவன் மரியாள் அவருடைய பாதத்துல விழுந்து அழுதப்போ அவரும் கண்ணீர் வடிக்கிறாரு. இயேசு கண்ணீர் விட்டாருன்னு இருக்கு அந்த வசனத்துல. அப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது காரியங்களுக்காக அழும்போது ஆண்டவரும் நம்ம பக்கத்துல வந்து அவரும் அழுதுட்டே இருப்பாரு. என் பிள்ளை எப்படி அழுதுட்டு இருக்கானேன்னு சொல்லி அவரும் நம்ம பக்கத்துல வந்து வேதனைப்பட்டுட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அது குறித்த டைம் வரும்போது அவரால் செய்ய முடியும். அந்த டைம் வரைக்கும் ஆண்டவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளும் வெயிட் பண்ணணும்னு அவரு ஆசைப்படுறாரு. நம்ம அதுக்குள்ளாடி அவரை முறுமுறுத்து, அவரை துக்கப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தும் போது அவர் ரொம்ப வேதனைப்படுவார். இந்த பிசாசு என்ன பண்ணுவான்னா அவரை போய் அந்த நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 21 நினைக்கிறேன், அது கரெக்டா எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியல. அந்த இந்த அந்த பிசாசு வந்து என்னை நிந்தித்து சத்துரு வந்து நிந்தித்து தூஷிக்காதபடி நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான டைம்ல நம்ம வந்து ஆண்டவரை தூஷிக்கவோ முறுமுறுக்கவோ, நான் உங்களை நம்பினேன் இல்ல, எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே, நான் இவ்வளோ நம்ம வந்து ஒரு டைம் நினைப்போம் இந்த டைம்ல கண்டிப்பா ஆண்டவர் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு நம்பி அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நடக்காது, அந்த விஷயம் நடக்காது. எதுனாலும் நமக்கு என்ன ஒரு தேவைனாலும் ஒரு பலவீனம்னாலும் எந்த ஒரு காரியத்துலனாலும் நம்ம ஒரு டைமை நினைச்சு ஒரு நாளை குறிச்சு இந்த நாளுக்குள்ள எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவருக்கு டைம் வேறையா இருக்கும். அப்ப அந்த ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு ஏசப்பா நினைக்கும் போது நம்ம அதுக்கு முன்னாடி முந்திக்கிடுவோம், எனக்கு இந்த டைம் தான் வேணும்னு. அப்ப நம்ம நினைக்கிற அந்த டைம்ல நடக்கலைன்னா உடனே நம்ம ஆண்டவர் நான் உங்களை நம்பினேன் இல்ல, எப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு நீங்க பண்ணவே மாட்டீங்க, மற்ற எல்லாருக்கும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவரை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துவோம். அப்ப ஆண்டவர் வந்து ரொம்ப உடைஞ்சு போவாரு. ஆனா கண்டிப்பா அவர் நம்ம என்னதான் அவரை வேதனைப்படுத்தினாலும் அவர் ஒரு டைமை குறிச்சு வச்சிருப்பாரு. அந்த டைம்ல கண்டிப்பா ஆண்டவர் அந்த காரியத்துல அற்புதம் பண்ணதான் செய்வாரு. நம்ம அப்ப வெட்கப்பட்டு போவோம். ஆனா இந்த மாதிரி டைம்ல நம்ம ஆண்டவர் ஒரே பிடியா இல்லப்பா நீங்க பண்ணுவீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நாளானாலும் நீங்க எனக்கு பண்ணுவீங்கன்னு நம்ம ஒரே பிடிய விசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவா. ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், என் பிள்ளை இன்னும் என்ன மேல நம்பிக்கை. ஏன்னா சிச்சுவேஷன் எல்லாம் எதிரா இருக்கும், சூழ்நிலையெல்லாம் சுத்தமா அந்த நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்திருப்பார்ல, அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம சூழ்நிலை வந்து சுத்தமா மேட்சிங்கே இருக்காது. அந்த வார்த்தையும் வச்சு நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது நடக்கிறதுக்கு எந்த சான்ஸுமே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நம்பினோம்னா கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு ஏற்ற டைம் வரும்போது அந்த காரியத்துல நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். அதே மாதிரி அந்த ஒவ்வொருத்தங்களும் நம்ம பைபிள்ல பார்க்கும்போது அந்த கண்ணீரோடு ஆண்டவருக்கு பாதத்துல இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் அற்புதம் செய்து. அந்த அன்னாளுக்கும் ஆண்டவர் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அவங்க ஜெயிக்கும் போது அந்த சாமுவேலை கொடுத்தாரு. ஆகாருக்கும் இந்த அழுகையின் முடிவில் அந்த ஒரு துறவை ஆண்டவர் காண செய்தார். அதே போல நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை இப்போ ஒரு வார்த்தை நமக்கு வெளிப்படுதுன்னா நம்ம பைபிள் படிக்கும்போது சரி, சர்ச்சிலையும் சரி, ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்த வார்த்தையை தாராங்க. அப்ப தரும்போது அந்த வார்த்தையில என்ன இருக்கோ அதை வந்து ஆல்ரெடி அந்த காரியத்துல அற்புதம் செய்துட்டு தான் நம்ம கிட்ட வந்து பேசுவாரு. ஏன்னா
எந்த ஒரு விஷயத்தையுமே ஆண்டவர் செய்யாம புதுசா வார்த்தையெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தந்துட்டு பார்த்துக்கலாம், அந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம், அப்படி செய்த தேவன் இல்ல. அவர் வந்து அந்த காரியத்துல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான், அந்த ஒரு எந்த ஒரு விஷயம்னாலும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ நம்ம வந்து உடனே அந்த வார்த்தை கிடைச்ச உடனே நன்றி அப்பா, இந்த காரியத்தை எனக்கு செய்துட்டீங்கப்பா, நன்றி அப்பா. என்ன நம்ம ப்ரேயர் பண்ணணும்னா, எனக்கு என்னுடைய கண்களும் அதை பார்க்கணும்ப்பா, நீங்க அதை செய்துட்டீங்கப்பா, என்னுடைய கண்களும் அதை காணும்படியா எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னுடைய பாவங்கள் குற்றங்குறைகள் எல்லாம் நம்ம நம்ம வந்து யாருமே பரிசுத்தம் கிடையாது. இந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம எல்லாருமே தேவன் ஒருவர் தவிர எல்லாருமே நம்ம பாவங்க தான். ஆனாலும் நம்ம இந்த பாவம் நிறைந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமா பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டோட்ட கிருபையினால பரிசுத்தப்பட்டு நம்ம ஜெபித்து வேதம் வாசித்து அப்படிதான் நம்ம ஆண்டோருக்கு கூட பரிசுத்தமா ஆண்டோருக்கு கிட்ட சேர முடியும். ஆனாலும் அப்படிப்பட்ட நம்ம பாவிகளுக்கு அப்படிப்பட்ட பாவம் நிறைஞ்ச நமக்கே ஆண்டவர் வந்து அந்த காரியத்துல அற்புதம் செய்துட்டு நம்மள்ட்ட வந்து பேசும்போது நம்ம நன்றி சொல்லி அந்த காரியத்தை செய்ததுக்கு நன்றியப்பா, இதை நான் சீக்கிரத்துல நீங்க குறித்த நாள்ல நானும் இதை பார்க்கணும் ஏசப்பான்னு அப்படி சொல்லும்போது கண்டிப்பா அந்த காரியத்துல தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். அது யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, அந்த எரிகோ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்து. எரிகோ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப என்னன்னா, எரிகோ அடைக்கப்பட்டுதான் இருக்கு, திறக்கவே இல்லை. அந்த எரிகோ கோட்டையில இருந்து அங்கிருந்து யாரும் வெளியே வரல, இங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களாலே யாருக்கும் உள்ள போக முடியல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பார்வையில வந்து எரிகோவும் அதுல உள்ள ஜனங்களும் எல்லாரையுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையில யோசுவாய்க்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையில ஒப்பு கொடுத்தாச்சு. ஆனா இவங்களுடைய கண்கள் தான் பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் எத்தனை நாள், 7 நாள் அவங்க துதிச்சு 7 நாள் சுத்தி வந்து 7வது நாள் துதிக்கும் போதுதான் அந்த எரிகோ கொட்டை இடிந்து விழுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எரிகோவையும் அதன் ராஜாவையும் ஒப்பு கொடுத்தேன். அதே போலதான் நம்ம எல்லாருடைய விஷயத்திலையும் ஆண்டவர் வார்த்தையை சொன்னார்னா, அவர் ஆதியும் அந்தமான தேவன். அவர் வந்து அல்பாவும் ஒமேகாவும். அவருக்கு வார்த்தை, அவர் வந்து பொய் சொல்லவே மாட்டாரு. அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அந்த வார்த்தை வந்து ஒழியாதுன்னு வசனம் இருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த வார்த்தையை பிடிச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையின் படியே எனக்கு செய்துட்டீங்கப்பா, நன்றியப்பா, இதை என் கண்கள் காண பண்ணுங்கப்பான்னு இந்த ஒரே ஒரு பிரேயரை நம்ம பண்ணி தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்குள்ள முன்னேறி செல்லலாம். அப்ப எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் பண்ணியிருப்பாங்க. அப்படி காத்துட்டு இருக்கவங்க யாருமே சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாற மாட்டார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. நமக்கு வந்து நம்ம இப்ப நடந்துட்டு இருக்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு தொடக்கமும் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்க இப்ப ஓடிட்டு இருக்க எந்த காலகட்டம் தான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு நம்ம தொடக்கமும் தெரியும், முடிவும் தெரியும். நம்ம லைஃப்ல இன்னி வரப்போற நாட்களை என்னென்ன அவர் பண்ண போறாரு எல்லாமே அவருக்கு தெரியும். எந்தெந்த டைம்ல என்னென்ன நமக்கு செய்ய போறாரு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் அமைதியா சைலண்டா இருக்கு. நம்ம தான் டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ இந்த காரியத்துல என்ன நடக்குமோ. ஆனா நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஆண்டவர் செய்வார்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்துருவோம். அப்போ அப்படி பயப்படும் போது இந்த வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பா ஆண்டவர் பலப்படுத்துவாரு. யாருமே கலங்கி போவாதீங்க. ஆண்டவர் வார்த்தையை தந்தார்னா கண்டிப்பா அதை நிறைவேற்ற வல்லமையுடைய தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரரும் அல்ல. இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல செய்திக்காக கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் எது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்தாரோ
அந்த சூழ்நிலைகளுக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக நம்முடைய சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தேவன் நம்மை அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர் தந்த வாக்குத்தத்தம், அவர் நமக்கு சொன்ன வாக்கு ஒரு நாளும் அது வீணா போகாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும்படியாக தேவன் கிரியை செய்ய போகிறபடியால் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுப்பா கர்த்தாவே, கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தரங்களை கணவன்மணி போல் பாதுகாத்து இந்த நாளும் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே இயேசுப்பா ஆராதிக்க, கர்த்தாவை துதிக்க எல்லாரையும் கர்த்தாவே இயேசுப்பா இந்த பிரேயர்ல கர்த்தாவே கூட்டி சேர்த்து உடைய பிரதான கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே துதிக்கிறோம். தகப்பனே இயேசுப்பா நல்ல கர்த்தாவே இயேசுப்பா ஹல்லேலூயா பாடல் ஆராதனையை தந்தீர். தகப்பனே இயேசுப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நல்ல ஹல்லேலூயா சங்கீத பகுதியை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுப்பா நல்ல கர்த்தாவே தேசத்திற்காக ஜெபிக்க ஆமீன் கர்த்தாவே ஜெப ஆவியை நீர் ஊற்றின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமீன் கர்த்தாவே இன்னும் நல்ல செய்தியை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே அப்பா. இயேசுப்பா கர்த்தாவே இயேசுப்பா நேரம் கர்த்தாவே நீர் எங்களுக்காக குறித்த நேரத்துல நீர் செய்ய வேண்டியதை ஆமீன் நீர் செய்வீர் கர்த்தாவே. அதற்காக கர்த்தர் உம்முடைய நேரத்திற்காக ஒவ்வொருவரும் காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஆமீன் கர்த்தாவே இயேசுப்பா நாங்க ரஷ் பண்ணக்கூடாதுப்பா. இயேசுப்பா எங்களுக்கு இப்பவே வேணும்னு கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல இருந்து ஆமீன் கர்த்தாவே உண்மை கர்த்தாவே இரிட்டேட் பண்ணக்கூடாது தகப்பனே. இயேசுப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே இயேசுப்பா உண்மை கர்த்தா ஹல்லேலூயா ஆமீன் முறுமுறுத்தது போல நாங்க முறுமுறுத்துட்டு எல்லாம் இருக்கக்கூடாது தகப்பனே. இயேசுப்பா கர்த்தா உம்முடைய கர்த்தாவே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆமீன் அந்த பெரிய ஸ்தானத்தை விட்டு கர்த்தாவே பிதாவினுடைய கர்த்தாவை மடியில இருப்பதை கர்த்தாவே நீர் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் நீர் எங்களுக்காக கர்த்தாவே இயேசுப்பா அவர் சொன்ன உடனேயே ஆமீன் கர்த்தாவே இந்த உலகத்துல வந்து கர்த்தாவே இயேசுப்பா எங்களை மீட்கிறதற்காக நீர் வந்தீரே தகப்பனே. ஆமீன் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே அன்பை நீர் எங்களுக்கு செய்தீரானால் ஆமீன் கர்த்தாவே எங்களுடைய காரியங்களை கர்த்தாவே இயேசுப்பா உமக்கு செய்வது எவ்வளவு சின்ன விஷயம் தகப்பனே, எவ்வளவு ஒரு கர்த்தாவே சாதாரணமான விஷயம் தகப்பனே. ஆமீன் கர்த்தாவே ஆனாலும் கர்த்தாவே இயேசுப்பா நீர் ஆமீன் எங்களுக்கு வைத்திருக்கிற கர்த்தாவே அந்த நேரத்துலதான் ஆமீன் கர்த்தாவே அது எங்களுக்கு சம்பவிக்கணும் தகப்பனே. எந்த காரணம் வைத்தாலும் நாங்கள் எவ்வளவுதான் கர்த்தா உம்முடைய சமூகத்துல இருந்து ஆமீன் கர்த்தாவே கெஞ்சினாலும் உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, எங்களுக்கு தராதீங்கப்பா. ஏசப்பா கர்த்தாவே இயேசுப்பா எங்களுக்கு தெரியாது தகப்பனே என்ன எங்களுக்கு வேணும், எது கர்த்தாவே எங்களுக்கு நல்லதுன்னு கர்த்தாவே அநேக நேரங்கள்ல எங்களுக்கு தெரியாதவர்கள் போல நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. பல நேரங்கள்ல அது கிடைச்சா கொள்ளலாம் இது கிடைச்சா கொள்ளலாம்னு சொல்லிட்டு அப்பா கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் வாரி வலித்து கேட்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களுக்கு என்ன தேவை என்று உமக்கு தெரியும் அப்பா. எங்களை படைத்த தேவன் உமக்கு தெரியும் தகப்பனே. ஆமீன் கர்த்தாவே இயேசுப்பா நீர் எங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று கர்த்தாவே நிச்சயித்திருக்கிறீரோ, எது தந்தால் நாங்கள் நன்றா இருப்போம் என்று நீர் கர்த்தாவே நினைக்கிறீரோ அதை மட்டும் எங்களுக்கு தந்து நீர் நடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமீன் இன்னும் அப்படியே கர்த்தாவே நீர் எங்களை கரம்பிடி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த கர்த்தா பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தை தருகிறோம் அப்பா. என்று தெய்வமே கர்த்தாவே இயேசுப்பா அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கர்த்தாவே இயேசுப்பா போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆமீன் கர்த்தாவே இயேசுப்பா காலையில் வாழ்க்கையில ஆமீன் கர்த்தாவே அநேக காரியங்கள் இருந்தாலும் அப்பா எல்லாவற்றையும் மறந்து உம்முடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஆமீன் கர்த்தாவே இயேசுப்பா உம்முடைய சமூகத்துல இருந்து உம்மை ஆராதிக்கிறதற்காக ஆமீன் கர்த்தாவே இதுல ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளுவீராக அப்பா. தேசத்திற்காக தேச ஜனங்களுக்காக வாலிபர்களுக்காக திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கும் போது எந்த ஒரு கர்த்தாவே இயேசுப்பா ஆமீன் தேசாதிபதியின் கிரியைகளும் அப்பா ஒரு குடும்பத்தையும் தொடாதபடிக்கு ஆமீன் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் கொண்டு முத்திரை போடுவீராக என்று ஜெபிக்கிறோம். அடியனுடைய குடும்பத்தை உடைய ரத்தத்தினால முத்திரை போடுங்கப்பா. இந்த பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்தினால முத்திரை போடுவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கர்த்தாவே இயேசுப்பா பரலோக
ஆமீன். கர்த்தாவே சப்பா, அக்கினி ரதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். நீரே கர்த்தாவே, நீர் பாதுகாத்து தரணும் தகப்பனே. ஏசப்பா, அதே போல கர்த்தாவே எங்களை சுற்றி இருக்கிற அநேகர் ஆமீன் கர்த்தாவே சப்பா உண்மை அறியாதவர்களா இருக்கிறாங்கப்பா. உண்மை அறிந்தும் கர்த்தாவே சப்பா உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறாங்க தகப்பனே. ஆமீன். அவர்களுக்கு நாங்கள் உண்மை பிரதிபலித்து உண்மை கர்த்தாவே சப்பா அவர்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆதாயப்படுத்தி கொண்டு ஆமீன் கர்த்தாவே, நீர் பரலோகத்திலிருந்து வான மேகத்தில் எங்களை சேர்க்க வரும்போது அப்பா உமக்கு எதிர்கொண்டு நாங்கள் வருகிற அந்த மகிமையான ஆமீன் கர்த்தாவே சப்பா ஹல்லேலூயா மகிமையான அந்த கர்த்தா வாழ்க்கையை நாங்கள் கர்த்தாவே சப்பா வாழ கர்த்தர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி சமூக தருகிறோம். ஆசீர்வதிங்க. ஆமீன் கர்த்தா, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். எந்த குறையும் இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்துவீராக. சாட்சியாய் கொண்டு வாங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்மாவே